யயா புத்தியா யுக்தா, எந்த புத்தியோடு உன்னை இணைத்து கொண்டால் கர்மபந்தம் பிரகாசியசி, இந்த வேலை செய்கிற போது ஏற்படுற டென்ஷன், ரிசல்ட், அதனால் வர்ற பல விளைவுகள், இதிலிருந்து நீ விடுபடுவாய். நான் இப்போ உனக்கு டீச் பண்ண போகிறேன் சொல்கிறார் கிருஷ்ணர். நான் இப்போ உனக்கு ஒரு நாலெட்ஜ் கொடுக்க போகிறேன். ஹவு டு ஒர்க், எப்படி வேலை பண்ணுறது அப்படின்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். எப்படி உன் கடமையை செய்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். கடமையை செய்கிற போது நீ உன்னை எப்படி நினச்சிக்கணும், நீ அந்த கடமையை எந்த பாவனையோடு செய்யணும், கடமைக்கு பலன் வந்ததுன்னா அந்த பலனை நீ எப்படி பார்க்கணும், நீ இந்த பலனை எப்படி விரும்பணும், என்ன மாதிரி பலனை விரும்பணும், என்ன மாதிரி பலனை விரும்பினா அந்த பலன் எப்படி வந்தால் நீ அதை எப்படி பார்க்கணும், இதெல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன். அப்படி பண்ணினா என்ன ஆகும்னா டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யலாம். அதே சமயம் ரிசல்ட் வரும்போது அது உன்னை ஒன்றுமே பண்ணாது, அஃபெக்டே பண்ணாது. நான் சொல்லிக் கொடுக்குற ஆட்டிடியூடை ப்ராப்பர் ஆக்ஷன் வித் ப்ராப்பர் ஆட்டிடியூட், தட் இஸ் கால்டு கர்மயோகா. ப்ராப்பர் ஆக்ஷன் வித் ப்ராப்பர் ஆட்டிடியூட், சரியான வேலையை சரியான பாவனையோடு செய்கிறது. வள்ளுவருடைய பாஷையில் சொன்னால் வினை தூய்மையை வினை திட்பத்தோடு செய்ய வேண்டும். தூய வினைகளை வினை திட்பத்தோடு செய்தால் அதுக்கு கிடைக்கிற பலன் வேறு. வினை செயல் வகை, வினை தூய்மை, வினை திட்பம், ஆழ்வினை உடைமை, அதெல்லாம் கூட தெரிந்து வினையாடல். ஒரு அழகான ஒரு குறள் சொல்கிறார் வள்ளுவர். அதாவது செய்வினை அறிவான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். கர்மயோகத்துக்கு ரொம்ப அழகான ஸ்லோகம் அது. செய்வினை அறிவான் செயல்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அதாவது எப்படி வேலை செய்யணுங்கிறத பெரியவங்கள்ட்ட கற்றுக்கணுங்கிறார். அதுக்கு தான் எல்லார்ட்டையும் போய் ஜூனியராக இருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பேர். செயல் புரிய முற்படுபவன் செய்யும் செயலின் செயல்முறையினையும் அச்செயலை பற்றியும் செயல் புரிந்து பலன் அடைந்தவனின் கருத்தை ஏற்று செயலாற்ற வேண்டும், அல்லது செயலின் உட்கருத்தை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். வாழ்க வள்ளுவம், வளர்க மனிதநேயம்.